உங்க பாடியில ஹார்மோன் டே ஃபுல்லா எப்படி வேலை செய்யுன்னு தெரியுமா? இந்த இன்ஃபர்மேஷன் முதல்ல உங்களுக்கு தெரியும்னா என்ன ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்னிங் 6 to 8 am கார்டிசல் பீக் டைம், வேக் அப் டைம். கார்டிசல் வந்து அந்த டைம்ல ஜாஸ்தியா இருக்கும், உங்களை அலர்ட் ஆக்கி உங்களை எழுந்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மிட் மார்னிங் 9 to 11 am உங்களோட ஃபோக்கஸ் ஹார்மோன்ஸ் வந்து ஹையா இருக்கும். டெஸ்டோஸ்டெரோன், டோபமைன் வந்து அந்த டைம்ல அதிகமாவே இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி, கான்சென்ட்ரேஷன், கிரியேட்டிவிட்டி வந்து ஜாஸ்தியாவே இருக்கும். முக்கியமான வேலை டீப் ஒர்க் வந்து அந்த டைம்ல நீங்க தாராளமா செய்யலாம். ஆஃப்டர்நூன் 12 to 2 pm பிளட் சுகர் பிளக்சுவேஷன். சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து உங்களோட இன்சுலின் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். எனர்ஜி அண்ட் லோ ஸ்விங் வந்து உங்களுக்கு ஏற்படும். அந்த டைம்ல நீங்க கார்ப்ஸ் அண்ட் புரோட்டீன் சேர்த்து நீங்க சாப்பிடணும். உங்களோட எனர்ஜி கிராஷும் குறைய ஆரம்பிக்கும். மிட் ஈவினிங் 3 to 4 pm எனர்ஜி டிப். உங்களோட கார்டிசல் கம்மியாகும், மெலட்டோன் வந்து அதிகமாகும், தூக்கமாகவும் சோர்வாகவும் வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த டைம்ல சின்னதா ஒரு வாக், ஸ்ட்ரெச்சிங் மாதிரி தாராளமா பண்ணலாம். உங்க எனர்ஜி வந்து ரெக்கவரி ஆகும். ஈவினிங் 6 to 8 pm ஃபுல்னஸ் ஹார்மோன் ரைஸ், லிபிடன் சிக்னல்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். போதுமான உணவு சாப்பிட்டோன்னு அதுவே ஃபீல் பண்ண வைக்கும். இந்த டைம்ல உங்களோட கார்டிசல் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். லேட் நைட்ல ஹெவி மீல்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. நைட் 9 to 11 pm ஸ்லீப் ஹார்மோன்ஸ். இந்த டைம்ல மெலட்டோனின் அதிகமா இருக்கும், உங்களோட growth ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த டைம் வந்து நல்ல தூக்கத்துக்கான டைம். லைட்டை டிம் பண்ணிட்டு உங்களோட கேஜெட்ஸ்லாம் ஆஃப் பண்ணுங்க. இந்த ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்ணாலே டைஜஷன், எனர்ஜி, ப்ரொடக்டிவிட்டி, ஸ்லீப் எல்லாம் உங்களுக்கு பேலன்ஸாவே இருக்கும்.